ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சவுத் சமையலில் என்ன சமையல் பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து காரக்குழம்பு தான், அதாவது அப்பளப்பூ போட்டு அப்பளமும் போட்டு வைக்கிற ஒரு குழம்பு. இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் வந்து ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் கடுகு, ஒரு அரை ஸ்பூன் வந்து வெந்தயம், வெங்காய வடவன்ட்டு விற்பாங்க, அந்த வெங்காய வடமும் அதுவும் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். அது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரு கைப்பிடி வந்து பூண்டு, தேவையான அளவு கருவேப்பிலை, ஒரு 2 வெங்காயம் நல்லா கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கோங்க. அதேமாரி ஒரு 2 மீடியம் சைஸ் வந்து தக்காளியும் நான் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நான் வந்து இதில் வந்து தேவையான அளவு வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர். இது வந்து வெறும் கலருக்கோசரம் தான், இதில் காரம் இருக்காது. வீட்டு மிளகாத்தூள் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் வந்து போடுறேன். அது போட்டுட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா வந்து அந்த மிளகாய்த்தூளுடைய ஸ்மெல் வந்து போகிற வரைக்கும் நல்லா வந்து கலந்துக்குங்க. ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவு வந்து புளி வந்து நல்லா ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இது வந்து கருப்பு புளி இருக்கனால அதுமாரி கருப்பாக இருக்குது புளி தண்ணி. இதெல்லாம் மூடி போட்டு நல்லா கொதித்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர டைமில் நான் வந்து இந்த அப்பளத்தையும் அப்பளப்பூவையும் ஓவனில் வந்து வறுத்து வச்சுருக்கேன். இது வந்து சுட்டு கூட போடலாம் அடுப்பில், ஓவன் இல்லைன்னா அடுப்பில் சுட்டு போடலாம், இல்லைன்னா எண்ணெயிலையும் வறுத்து போடலாம், இல்லை பச்சையாகவும் போடலாம். பச்சையாக போட்டால் இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா வந்து ஒரு நல்ல பொடிசாக பண்ணாமல் ஒரே ஒரு கையில் வந்து ஒரு ஒரு ப்ரெஸ் பண்ணி போட்டிக்கிட்டு அதில் அந்த குழம்புல போடுங்க. அதேமாதிரி நான் வந்து ஒரு 2, 3 வந்து பெருசாகவே அப்படியே போடுறேன். ஏன்னா அது வந்து தனியாக எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த குழம்புல ஊறி அந்த புளிப்பு, உப்பு, காரமெல்லாம் அந்த அப்பளத்தில் ஊறி இருக்கும். அது சாப்பிட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் எல்லா அப்பளப்பூவையும் நான் வந்து உடச்சி போட்டுட்டு நல்லா கலந்து மூடி போட்டு வச்சிடுறேன். அது நல்லா வந்து கொதித்து வரணும். கொதித்து வந்த பிறகு ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்து நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா தேங்காய் பாலும் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா வந்து அப்படியே தேங்காய் பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். நான் தேங்காய் பேஸ்ட்டு தான் இதில் போடுறேன். போட்டு நல்லா கலந்துடுங்க. கலந்து மூடி போட்டு ஒரு 2 கொதி விட்டுடுங்க. விட்டுட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. இது வந்து வெள்ளை சுட சுட சாதத்தோட இந்த குழம்பையும் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வேறு சைடில் தொட்டுக்கவும் தேவையில்லை. இந்த அப்பளத்தையே வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மழை காலத்துக்கு இதை மாதிரி ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.